அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் எதை நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்டிடிக்கான அடிஷ்னல் வேகன்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும் தான் தருவோம். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா மெயின் அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக கொடுப்போம். அந்த எக்ஸாம் கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ்லேருந்து வீடியோஸ் கொடுப்போம். கடந்த காலங்கள்லேயும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி லாஸ்ட்டாக 2 வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே 2 டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் லிங்க்கு. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டுக்கான லிங்க்கு. இன்னொன்று அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1க்கான லிங்க், எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான லிங்க். உங்களில் யாருக்காவது நம்மகிட்ட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கடுத்து ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் டச் பண்ணிட்டு உள்ளே வரலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னா நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய போராட்டம் பண்ணக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஏன்னா எஸ்ஜிடிக்கான வேகன்சி இன்னும் கூடுதலாக வந்தால் எங்களுக்கெல்லாம் பணி கிடைச்சிரும், ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால தான் இந்த வீடியோ மெயினாக போட்டுட்ருக்கோம். அதாவது கடந்த காலங்களில் போராட்டங்கள் இருந்துச்சு. எதுக்கான போராட்டமாக இருந்துச்சுன்னா எஸ்ஜிடிக்கான கீயாவது எங்களுக்கு விடுங்க, எக்ஸாம் நடந்து 7-8 மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ மானிய கோரிக்கை 24ஆம் தேதி மானிய கோரிக்கை வர்றதுனால கீழேருந்து எல்லாமே விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்ஸ் விட்டாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே அதாவது கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணி உங்களுடைய டெட் மார்க்கை ஆட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அரசினுடைய கவனத்தை ஈர்த்தால் மட்டும்தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. போராட்டங்கள் பார்த்திங்கன்னா நேற்று, அதே மாதிரி லாஸ்ட் வீக், அதே மாதிரி இன்றைக்கி கூட நடந்துகிட்ருக்கு. அதாவது யூஜிடிஆர்பி, அதாவது 3192 அந்த பணியிடங்கள் ஃபைனல் லிஸ்ட் விட்டாங்க இல்லைங்களா, அவங்க இன்னும் கூடுதலாக எங்களுக்கு விடுங்க, இன்னும் கூடுதலான காலி பணியிடங்கள் விட்டிங்கன்னா நாங்களும் ஜாபுக்கு வந்துடும். இன்னும் அரசில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இவ்வளோ சேர்ந்துட்டாங்க, இவ்வளோ பேர் எங்ககிட்ட மாணவர் சேர்க்கை லட்சங்களை தாண்டி சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் மாணவர் சேர்க்கையை மட்டும் தான் இருக்கே தவிர ஆசிரியர் நியமனமே இல்லை, அதனால் கூடுதலாக விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஜிடிலையும் எங்களுக்கும் இந்த வேக்கண்ட் சரியாக போகாது. ஏன்னா ஃபஸ்ட் 1768 பணியிடங்கள் விட்டாங்க. அதுக்கடுத்து 1000 பணியிடங்கள் மட்டும் அதிகரித்து 2768 பணியிடங்கள் ஃபைனலாக இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயே சொல்கிறது தான், ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த யூஜிடிஆர்பியிலே பிடி அசிஸ்டண்ட்டே 3200 இருக்கிறப்போ செகண்டரி கிரேடுக்கு இந்த வேக்கண்ட் இப்படியே இருக்காது, 100% அதிகரிக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இன்னும் அந்த மானிய கோரிக்கைக்குள்ளேயே இந்த 24க்குள்ளே அடுத்த வாரத்துக்குள்ளேயே வேகன்சி இன்க்ரீசிங் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு தனியாக ஆட் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன கேட்டகரிக்கு கொடுக்குறாங்கன்றது இருக்கும். 700 to ஒரு 1200 போஸ்ட் வரலையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட அந்த ஆனுவல் பிளானர், டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானர்லேயே 6553 போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைச்சி இப்போ பார்த்திங்கன்னா 2768. ஸோ அந்த 6500 போஸ்டிங் ஃபில் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை தான் பார்ப்பாங்க. நாங்கள் 10,000 பேருக்கு வேலை கொடுத்தோம் அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நிச்சயமாக எஸ்ஜிடிக்கு 100% இன்க்ரீஸ் ஆகும். அது வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆட் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கூடுதலாக பணி வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு 88, 89 ரேஞ்சில் நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நம்மளுக்கு அந்த மார்க் வந்திருக்கவங்க கூட இன்னும் கிரேஸ் மார்க் ஆட் ஆகாமல் நம்மளது ஒரு 88, 89 இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, ஷெட்யூல் கேஸ்ட் இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஜாப் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போராட்டத்தில் இந்த போராட்டம் எந்த மாதிரி கையில் எடுக்கிறாங்கன்னா டிஆர்பிக்கு மெயில் அனுப்புகிற போராட்டம், லெட்டர் போடுற போராட்டம், ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருந்தால் கூட டிஆர்பிக்கு மெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஆர்பிக்கு நீங்கள் லெட்டர்ஸ் போடலாம். ஒன்றும் அதாவது எங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிச்சயமாக அரசாங்கம் செவிசாய்க்கும். நிறைய பேர் ஊர் கூட்டினா தான் தேர் இழுக்க முடியும்.
ஸோ அதனால் வந்து கூடி வாழ்ந்தால், அதாவது கூடி நீங்கள் வந்து செஞ்சால் தான் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதிகப்படியான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நிச்சயமாக வந்து அவங்க வந்து நினைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 100 எபோவ் மார்க்ஸே 1112 பேர் வந்து இருக்காங்கன்றக்குள்ள வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 90 to 100 இருக்கவங்க, அதே மாதிரி வந்து அந்த 85 to 90 இருக்கவங்க ரேஞ்ச் வரலையும் டச் பண்ணும், 88 வரலையும் டச் பண்ணும். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கே வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மார்க் ஒரு 93 94க்கு மேலே இருந்தால் இருக்கிறவங்கள இருந்து தான் அந்த கேஸ்ட் வைஸாக வந்து அது ஃபைனல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த போராடக்கூடிய தேர்வர்களோடு சேர்ந்து வந்து நீங்களும் போராடினால்தான் நிச்சயமாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். ஆனால் ஒரு 1000ன்றது ஒரு 3000 பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 3000 குடும்பங்கள் வந்து நிச்சயமாக வந்து பிழைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் போராடுறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸை வந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.